வணக்கம். இன்றைக்கி அன்னம் வீட்டு சமையலில் நம்ம முருங்கைக்காய் தொக்கு எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். வீட்டுக்கு ஒரு முருங்கை மரம் இருந்துச்சுன்னா அதில் உள்ள முருங்கைக்கீரை, முருங்கைக்காய் இதில் இருந்து பலவிதமான நம்ம சமையலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதில் நிறைய சத்துக்களும் நிறைஞ்சிருக்கு. முருங்கைக்கீரையில், முருங்கைக்காயில் இந்த மாதிரி நிறையா சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. அது மாதிரி தாங்க எங்கள் வீட்டு முருங்கை மரத்தில் எங்களுக்கு நிறையா முருங்கைக்காய் கிடச்சிது. அதை வச்சு ஒரு தொக்கு ஒன்று பண்ணலாம் அப்படின்ட்டு நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். முருங்கைக்காயில் தொக்கு பண்ணுறதுக்கு ஒரு வெங்காயம், ஒரு 4 தக்காளி, பச்சை மிளகாய் இதெல்லாம் அரிஞ்சு வச்சுக்கிட்டு அதை வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு ஆஸ் யூஸ்வல் நம்ம பண்ணுற மாதிரி தாங்க. இது நல்லா வெங்காயத்தை வதக்கிட்டு தக்காளியை போட்டு வதக்கிட்டு முருங்கைக்காயும் போட்டு நல்லா வதங்க விடணும். நல்லா வதங்கலைன்னா ஒரு மாதிரி பச்சை வாசனை வரும். நல்லா வதக்கிக்கங்க. வதக்கிட்டு அதுக்கு தேவையான உப்பு, காரம், மிளகாத்தூள், மஞ்சத்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடவும். நல்லா வதங்கினோன்னையும் அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி முருங்கைக்காய் நல்லா வெந்து வரணுங்க. வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு போட்டு நல்லா வேக விடுங்க. பாருங்கள், தேவையான அளவு உப்பு, காரமும் சேர்த்துக்கலாம். நம்ம குழம்புக்கு போடுற மிளகாத்தூளை சேர்த்துக்கலாம். நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறதுனால கம்மியான மிளகாத்தூள் சேர்த்தா போதும். ஒரு அவசரத்துக்கு நமக்கு வேறு காய்கறி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் முருங்கைக்காய் நிறையா இருந்துச்சுன்னா நீங்கள் இதை போட்டு முருங்கைக்காய் தொக்கு பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். அது சப்பாத்திக்கு, டிஃபன் ஐட்டத்துக்கு கூட நம்ம சேர்த்து தொட்டு சாப்பிட்டுக்கலாம். அடுத்து நமக்கு சாதத்துலேயும் இதை பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். மிகவும் டேஸ்ட்டாக இருக்குதுங்க. இது நீங்களும் செஞ்சு பாருங்கள். வீட்டில் உள்ளவங்களுக்கு செஞ்சு கொடுத்து சுவையை ருசி பாருங்கள். நல்லா வேகட்டும் முருங்கைக்காய். இந்த முருங்கைக்கீரை இதிலலாம் நமக்கு அபரிதமான சத்துக்கள் நிறைஞ்சிருக்குதுங்க. மெயினாக சொல்ல போனோம்னா நமக்கு இந்த இரும்பு சத்துங்கிற ஒரு சத்து இதில் நிறையா இருக்குது. வாரத்தில் 2 முறை கூட நம்ம சேர்த்துக்கலாம், தப்பு இல்லைங்க. வீட்டில் நோயாளிங்க யாராவது இருந்தால் கூட அவங்களுக்கும் இதை அடிக்கடி செஞ்சு கொடுத்தோம்னா அவங்க தெம்பாக எந்திரிச்சிருவாங்க. பாருங்கள், நல்லா முருங்கைக்காய் நல்லா வெந்து வந்துருச்சு. தக்காளி வெங்காயத்தோட இந்த முருங்கைக்காய் வெந்ததும் நல்லா சேர்ந்த கலவையாக நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் செஞ்சு பயன்பெறுங்கள். அன்னம் வீட்டு சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.